திருவரங்கத்தில் ஆதி பிரம்மோற்சவம் பங்குனி திருநாள் 8ஆம் திருநாள். இன்று காலை பெருமாள் எல்லைக்கரை மண்டபத்துக்கு எழுந்தருளுகிறார். மாலையில் அங்கிருந்து குதிரவாகனத்தில் புறப்பட்டு கோரசத்துக்கருகே வையாளி கண்டருளி திரும்ப உள்ளே எழுந்தருளுகிறார். 8ஆம் உற்சவத்தன்று காலை 6:30 மணிக்கு கண்ணாடி அறையிலிருந்து புறப்படுகிறார். வெள்ளிப்பல்லக்கில் எழுந்தருளுகிறார். இன்று காலை 4 சித்திர வீதிகளுக்கு எழுந்துருளாமல் நேரே தெற்கு வாசல் வழியே வெளியே போகிறார். தெற்கு வாசல் ராஜகோபுரம் தாண்டி கிழக்கு பக்கம் திரும்புகிறார். அவ்விடத்தில் அஸ்வதீர்த்தம் உள்ளது. ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்று வந்த பல தீர்த்தவாரிகளுள் இது ஒன்று. இன்று குளத்தில் தீர்த்தம் இல்லாதபடியால் கலசப்பானையில் ஷடாரிக்கு தீர்த்தவாரி நடக்கிறது. எங்கு தண்ணீர் இல்லாவிட்டாலும் கலசப்பானையில் தான் தீர்த்தவாரி நடக்கும். சிங்கர் கோயில் வழியாக ஆனைக்காவுக்கு செல்லுகிறார். பழைய காலத்தில் அஸ்வத்த தீர்த்தத்தில் தீர்த்தம் சாதித்து வேலேந்திதாசருக்கு ஆனையேற்றம் அனுகிரகித்து பின்னால் பில்வ தீர்த்தத்தில் தீர்த்தம் சாதித்து எல்லைக்கரை மண்டபம் போய் என்று உள்ளது. ஆனால் இன்று அந்த 2வது தீர்த்தவாரி நடைபெறுவதில்லை. எல்லக்கரை ராமானுஜர் என்பவருக்கு மரியாதை நடந்ததாக தெரிகிறது. தற்போது அந்த பட்டத்தில் யாரும் இல்லை. கூரநாராயணஜியருக்கும் இந்த எல்லை நடந்த வரலாற்றுக்கும் தொடர்பு இருக்கிறது. சில காலங்களில் சைவ ராஜாக்கள் வைணவத்தின் பேரிலே இருந்த வெறுப்பாலே கலகங்களை விளைக்க முற்பட்டனர். நம்பெருமாளுக்கும் ஆபத்து வந்தது. அப்போது கூரநாராயணஜியர் இத்திருக்கோயிலை பாதுகாக்கவும் நம்பெருமாளை பாதுகாக்கவும் பல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளார். எல்லைக்கரை என்பது திருவரங்க பெருமானுடைய எல்லை வரை. பண்டை காலங்களில் இது வைணவ திருத்தலமான திருவரங்கத்தின் எல்லை என்பதற்காக சுதர்சன சக்கரம் எல்லைக்கல்லாக நட்டுவட்டப்பட்டதாகவும் தெரிகிறது. பெருமான் சுமார் 12 மணி அளவில் எல்லைக்கரை ஆஸ்தான மண்டபத்தில் இறங்குகிறார். எப்போது பெருமாள் ஒரு மண்டபத்துக்கு எழுந்தருளினாலும் அவருக்கு முன்னால் திருப்படிகம், பெட்டியில் 5 வட்டில்கள், காளாஞ்சி, மங்களஹாரத்தி தட்டு ஆகியவெல்லாம் முன்னேயே செல்லும். முற்காலத்தில் மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருந்தன. தற்போது அது மாறி நவீன வண்டியில் செல்லுகின்றன. கொடை பிரமானோடு கூடத்தான் எழுந்தருள்வார் ஆதிசேஷனுடைய அம்சம். அந்த மண்டபத்தில் உள்ள வட்டமணையில் பெருமான் இறங்கின பிற்பாடு வட்டமணைக்கு கீழே கொடையை வைப்பார்கள். மண்டபத்தில் வெள்ளிச்சம்பா அமுது செய்து மங்களஹாரத்தி ஆகும். மாலை 4:30 மணி அளவில் வீரவண்டி சேமக்கலம் சேவிப்பார்கள். இது ஒரு வாத்தியம். இந்த வாத்தியம் வாசித்தால்தான் குதிர வாகனத்தில் சாத்துப்படி அலங்காரம் நடைபெற வேண்டும். பின்னால் 6:30 மணிக்கு புறப்படுவார். இன்று யாத்ரி நிவாஸ் இருக்கும் பக்கம் வந்து அங்கே கொள்ளிடத்தில் உள்ளே இறங்குகிறார். அங்கு ஒரு ஐதிஹ்யம் உள்ளது. ஆளவந்தார் படித்துறை கருகே பெருமான் கணையாழியை தொலைத்து விடுகிறார். அதை ஆற்று மணலை சலித்து தங்க சல்லடையில் சலித்து தேடுவதாக ஒரு சரித்திரம். உறையூர் நாச்சியார் சேர்த்தியின் போது கணையாழி மோதிரம் பெற்று வரும் வழியில் இவ்விடத்தில் அதை தொலைத்துவிட்டு தேடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. பின்னால் கரையேறுகிறார். சித்திர வீதி வந்தவுடன் பெரிய திருமொழி தொடக்கம். கோரதத்தை அடைகிறார். எப்போது 9ஆம் உற்சவத்தன்னைக்கு தேர் என்றாலும் முதல் நாள் மாலை அந்த தேருக்கருகே குதிரவாகன வையாளி நடைபெறும். வையாளி ஏசல் என்பது குதிரவாகனத்தோடு வேகமாக ஓடி ஓடி பக்தர்களுக்கு சேவை சாதிப்பது. பெருமான் கோரதத்துக்கு அருகே தயாராக இருப்பார். தெற்கு நோக்கி இருப்பார். அப்போது ஸ்தானிகர் தன் தலையில் பரிவட்டம் கட்டிக்கொண்டு 4 வட்டத்து காரியக்காரர்களும் சரியாக சேர்ந்திருக்கிறார்களா, ஆந்தாந்த வட்டத்துக்கு வர வேண்டிய ஸ்ரீபாதம் தாங்கிகள் அங்கங்கு உள்ளார்களா என்பதை சரிபார்ப்பார். செங்கோலும் ஷட்டாரியும் பட்டர் சுவாமி கையில் எழுந்துருள பண்ணிக்கொண்டு தனியாக செல்வார். எப்போதும் குதிரை வாகனத்துக்கு இதுதான் வழக்கம். அடுத்து தேருக்கு அருகிலே இருந்து முதல் முறை ஓட்டமாக வையாளியில் வருவார். மீண்டும் திரும்ப வந்து விடுவார். 2ஆம் முறையும் ஓட்டமாக சென்று திரும்ப வருவார். 3ஆம் முறை ஓட்டமாக செல்லும் போது பாதியிலிருந்து நடை போட்டு
அதற்கப்புறம் சுழன்று சுழன்று கோணவையாளி கண்டருளுவார். 3 முறை நேர்வையாளி, 3 முறை கோணவையாளி. கோணவையாளியின் போது பெருமாள் பிரதட்சணமாக சுற்றுகிறார். மிகவும் அனுபவம் மிக்கவர்கள்தான் கோணவையாளியில் எழுந்துருள பண்ணுவார்கள். ஏனெனில் கால் எதுவும் தடுக்காமல் சரியாக பதிய வேண்டும். ஒருத்தர் கால் தடுத்தாலும் வையாளி போடுவது கடினம். அதனால் பல்லாண்டுகள் எழுந்துருள பண்ணின அனுபவம் மிக்கவர்களே வையாளியில் எழுந்துருள பண்ணுகிறார்கள். பெருமானுடைய கொடை குதிரைக்கு அருகே இருந்து குதித்து கொண்டே வருவார். வையாளிக்கு தகுந்தா போலே குதிப்பார். யாரெல்லாம் தோள் போடுகிறார்களோ அடித்துண்டு கடைத்துண்டுன்னு சொல்லுவர். அப்படின்னா வாரையில் முதலில் இருப்பவர் வாகனத்துக்கு அருகே அடித்துண்டாகவும், 4வதாக இருப்பவர் கடைத்துண்டாகவும். இதுக்கு நடுவில் 2ஆம் 3ஆம் அதிகாரிகள் இருப்பார்கள். கோணவையாளி நடக்கும்போது திரும்புவதற்கு ஹேத்துவாகவும், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் எங்கும் போய்விடாமல் இருப்பதற்காகவும் ஒருத்தர் மட்டும் வாரையில் தொங்கிக் கொண்டே அதை இழுத்து பிடித்து கொண்டே வருவார். இப்படி 3 முறை கோணவையாளி முடிந்த பிற்பாடு கோரத்தத்திலிருந்து புறப்பட்டு அழகாக நடையிட்டு கொண்டு தெற்கு வாசலில் நுழைவார். அங்கு திருவந்திக்காப்பு மண்டபத்தை அடைந்தவுடன் கொள்ளு சமர்ப்பிக்கப்படும். அப்படியே பெருமான் உள்ளே எழுந்துள்ளார். நாழிகேட்டான் வாசல், அதாவது பலிபீடம் துவஜஸ்தம்பத்துக்கு அருகே இருக்கும் வாசல். அங்கு வந்தவுடன் பெருமானுடைய செங்கோலும் ஷடாரியும் 2 வெள்ளி காப்பந்தங்களோடு உள்ளே எழுந்துருளி விடுவார்கள். உடனே பெருமான் உள்ளே வந்து கருவூலத்தருகே திருவந்திக்காப்பு கண்டருளி விமான பிரதட்சணம் வந்து கீழப்படியில் ஏறுவார். குதிர வாகனத்துக்கு தனி சிறப்பு. உள்வரைக்கும் ஜெயவிஜயர்கள் துவாரம் வரைக்கும் செல்வார். கீழப்படி ஏறி ஜெயவிஜயாளிடத்தை வந்து இறங்குவார். மணியக்கார சுவாமி மரியாதை பெற்று மாலையை சாத்தி கொண்டு வெளியே புறப்படுகிறார். பெருமான் கண்ணாடி அறைக்கு எழுந்துருளி வாகனத்தில் புறப்பட்டு வந்தபடியால் ஏகாந்த திருமஞ்சனம் கண்டருளி இரவு ஓய்வெடுக்கிறார். இது 8ஆம் உற்சவத்தின் சிறப்பு. அடுத்த நாள் ஸ்ரீரங்கநாச்சியாரோட சேர்ந்து சேவிப்போம்.